எக்ஸாம்பிள் 3.9ல் இட்லியோட விலை எக்ஸ்ன்னு எடுத்துங்க, தோசையோட விலை ஒய்ன்னு எடுத்துங்க. மணியும் முகமதும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. மணி 2 இட்லியும் அப்புறம் 2 தோசையும் சாப்பிட்றாரு. முகமது 4 இட்லியும் 1 தோசையும் சாப்பிட்றாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து மொத்தத்தையும் சாப்பிட்டோன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது தான். 2x + 2y எது மணி சாப்பிட்டது இல்லையா? முகமது சாப்பிட்டது 4x + 1y ஆட் பண்ணுங்க. 3y + 6x. அப்போ 2 பேரும் சாப்பிட்டது எவ்வளோ? 6 இட்லியும் 3 தோசையும் சாப்பிட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.10 என்ன சொல்கிறாங்கன்னா, ராணியோட முதல் நாள் சம்பளம் ஃபஸ்ட்டு டே சேல்ரி எவ்வளோ? 200 ரூபா. அதில் ஒரு அமௌண்ட்டாவை செலவு பண்ணுறான். சரியா? அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில, ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுறான். ராணியோட செகண்ட் டேயோட சேல்ரி எவ்வளோ? 300. அதில் முதல் நாள் செலவு பண்ணால அதில் 2 மடங்கு செலவு பண்ணுறான். அப்புறம் ராணியோட தேர்ட் டே சம்பளம் எவ்வளோ? 400 ரூபா. இப்போ என்ன பண்ணுறான்? இதை விட 4 மடங்கு செலவு பண்ணுறான். ஓகேங்களா? இப்போது என்ன கேட்குறாங்க? மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ மிச்சம்னு கேட்குறாங்க. எவ்வளோ சம்பாதிச்சா எவ்வளோ செலவு பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே செலவுங்கிறது எதுனா எடுத்தோம்? ஸ்பெண்டிங்கை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் எவ்வளோ? எல்லாம் மைனஸ் தான் இல்லையா? அப்போ மைனஸ் தான், எல்லாம் மைனஸு. இங்கே 1, இங்கே 2, 3 + 4 7x. இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ? 900. அப்போது ராணியோட 3 நாள் சம்பளம், 3 டேஸ் சம்பளம் எவ்வளோ? 900. அதை எவ்வளோ செலவு பண்ணிக்கிறான்? 7x செலவு பண்ணிக்கிறான். அவ்வளோதான். தேங்க்யூ.